நான் டெய்லி ஸ்கூலுக்கு போறேன், அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போறான், நான் டெய்லி பல்லு விளக்குவேன். இந்த மாதிரி நம்ம டெய்லி வாழ்க்கையில நடக்கக்கூடிய ரெகுலர் ஆக்ஷன்ஸை பத்தி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ஈ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்னா அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சப்ஜெக்ட் வந்து ஈ ஷி இட் வந்துச்சுன்னா நம்ம வேர்ப் கூட எஸ் இஎஸ் இல்லைன்னா ஐஇஎஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணலாமா? ஈ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. ஸோ இ வந்திருக்கு, பட் நம்ம வந்து வேர்ப் கூட எஸ் இஎஸ் ஐஇஎஸ் எதுவுமே சேர்க்கல. ஸோ அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட் இ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வேர்ப் கூட இஎஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். அப்போ சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் கூட எஸ் இஎஸ் இல்லைன்னா ஐஇஎஸ் பிளஸ் நம்மளோட ரெகுலர் சென்டென்ஸ் ஃபினிஷ் பண்றோம். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா வேர்போட present ஃபார்ம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேர்போட மெயின், தட் இஸ் verb 1 verb 2 verb 3 இருக்கு இல்லையா, அதுல நம்ம verb 1 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸும் ராங், இந்த சென்டென்ஸும் ராங். ஏன்னா இது வந்து வெண்ட் அப்படின்னு பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வேர்போட பிரசன்ட் ஃபார்ம்ல எஸ் இஎஸ் ஐஇஎஸ் ஜாயின் பண்ணி நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எழுதணும். இது வந்து ரெகுலர் ஆக்ஷன், நம்ம டெய்லி நம்ம லைஃப்ல பண்ணக்கூடிய ஆக்ஷன் அப்படின்றதுனால இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.